இஷ்டம் என்ன கேள்வி கேட்டு ஏதாவது இதுக்காக உங்க ஃபுட்டேஜ் வரணும்னு கேள்வி. நடிகைகள் சங்கம், நடிகர் சங்கத்திலேயே மதிப்பு கிடையாது, இதுல நடிகைகள் சங்கம். இப்ப நான் சொன்னா உங்களுக்கு நியூஸ், எல்லாரும் என்ன கேட்கிற கேள்வி வந்து யார் அது, அதுதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தவிர இதை எப்படி சால்வ் பண்றதுங்கிறது யாருமே பேசல. அப்படி இருக்க போகும்போது கொஞ்சம் அவங்க ஈகோவை விட்டுட்டு if they all work together, definitely இந்த மாதிரி ஒரு நல்ல இண்டஸ்ட்ரி எங்கேயுமே கிடையாதுங்க. What is the proof? அப்ப என்ன ரேட் பண்ண போகும்போது நான் என் கேமரா பிடிச்சி செல்ஃபி எடுத்துட்டு இருப்பேனா, இல்ல என்கிட்ட தவறா பேசும்போது செல்ஃபி எடுப்பேனா? இல்லையே. வாங்க, உங்க இஷ்டம் என்ன கேள்வி கேட்டு ஏதாவது இதுக்காக உங்க ஃபுட்டேஜ் வரணும்னு கேள்வி. எல்லா ஸ்பேஸ்க்கும் நீங்க வர்க் பண்றீங்க, சீரியல்ஸ்ல வர்க் பண்றீங்க, சினிமாஸ்ல வர்க் பண்றீங்க, வேற பிளாட்ஃபார்ம்ல நீங்க வர்க் பண்றீங்க. உங்களை மாதிரி வேற ஜெனரேஷன் வந்து ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணி வச்சாதான் அது அடுத்த ஜெனரேஷன். இப்போ நடிகர் சங்கம், நடிகைகள் சங்கம்ன்ற மாதிரி இதெல்லாம் நடிகைகள் சங்கம், நடிகர் சங்கத்திலேயே மதிப்பு கிடையாது, இதுல நடிகைகள் சங்கம். ஏற்கனவே நான் ஒண்ணு சொல்றேங்க, எந்த தவறு நடந்தாலும் உலகத்துல ஒரு சின்மையா இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், அவளதான் தப்பு சொல்றாங்க. யாராவது இந்த ஆம்பளைங்களை ஒருத்தர் தப்பு சொல்றாங்களா? இப்ப நான் சொன்னா உங்களுக்கு நியூஸ், எல்லாரும் என்ன கேட்கிற கேள்வி வந்து யார் அது, அதுதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தவிர இதை எப்படி சால்வ் பண்றதுங்கிறது யாருமே பேசல. இது வரைக்கும் நானும் ஒரு 10 இந்த 2-3 நாள்ல இன்டர்வியூஸ் கண்டினியூஸா கொடுத்துட்டு இருக்கேன். என்ன நான் வெளிநாடு கிளம்புறேன். நான் கேட்டேன், என்ன ஒரு பத்திரிகையாளர் கூப்பிட்டு, சார் இந்த நடிகருக்கு இவ்வளவு வருஷம் ஆச்சு, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. இப்போ நான் 46 வருஷமா இருக்கேன், 350 படத்துக்கு மேல நடிச்சிருக்கேன், 4000 அவர் டெலிவிஷன் பண்ணியிருக்கேன், நடிச்சிருக்கேன். எனக்கு யாராவது வாழ்த்து சொன்னாங்களான்னு? இல்ல. அப்ப டோன்ட் ஆஸ்க் மீ, எனக்கு கேட்காத, அவ்வளவுதான். தட்ஸ் இட். ஸோ பட் எனக்கு அந்த அட்மாஸ்பியர் அந்த இடத்துக்கு வரத்துக்கு எனக்கு பிடிக்கல. நான் எல்லாரும் கூடயும் நல்லா பழகுறேன், எனக்கு அந்த இடத்துக்கு வரத்துக்கு எனக்கு பிடிக்கல. பிகாஸ் நாங்க எல்லாரும் ஒரு குடும்பமா வேலை பார்க்கிறோம். அப்படி இருக்க போகும்போது கொஞ்சம் அவங்க ஈகோவை விட்டுட்டு if they all work together, definitely இந்த மாதிரி ஒரு நல்ல இண்டஸ்ட்ரி எங்கேயுமே கிடையாதுங்க, எங்கேயுமே கிடையாது. இட்ஸ் a good industry. ஆனா ஒரு ஆர்கனைஸ்ட் இண்டஸ்ட்ரிங்கிறது என்னுடைய வார்த்தை. டிஸ்ஆர்கனைஸ்ட் அதிகம், ஆனா ஆர்கனைஸ்ட் ஒரு பக்கம் பார்த்தா ஆர்கனைஸ்டா அவ்வளோ கன்ஃபியூஷன்லயே வேலை நடக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கடுமையா கொஞ்சம் உழைச்சு எல்லா ஆர்டிஸ்ட் அதுக்கு வரலன்னா எப்படி பண்ண முடியும்? ஆனா மறுபடியும் சொல்றேன், உங்கள் மௌனம் தப்பாக புரியப்படும், என்னிடம் இல்லை மக்களிடம். ஏன்னா தமிழ்ல இருக்கிற எல்லா நடிகர்களும் எங்கேயோ ஒரு வகையில அரசியல் ஆசை, அரசியலுக்கு வரணும்னு ஆசை, அரசியல்ல செயல்படுறவங்களுக்கு ஆசை. நீங்க எல்லாம் மக்களுக்காக பேச போறீங்களே, உங்க கூட இருக்கிற பெண்களுக்காக ஒரு வார்த்தை சொல்லுங்க. தேங்க்யூ. ஒரு குரூப் போட்டோ எடுத்துடலாம். நாட்டிலே உச்சபட்ச அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இருக்கு. பாதிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்கலாம், சட்டத்தை நம்பலாம், அதன் மூலமா வந்து நியாயத்தை பெறலாம். ஆனா ஏன் நான் நீதிமன்றத்தை நாடல, சட்டத்தை நம்பல? அப்படி இல்லைங்க. இப்ப நான் சாரியா கொஞ்சம் டைம் எடுக்கல. நீங்க வந்து இப்போ ஒரு ரேப் கேஸ் வந்து நிர்பயா கேஸ் எவ்வளவு வருஷம் எடுத்ததுங்க? ப்ளீஸ் டெல் மீ. நீங்க ரிப்போர்ட்டர் தானே? எந்த ரிப்போர்ட்டர்? குமுதம். சாரி, குமுதம். எவ்வளவு வருஷம் எடுத்ததுங்க? 8 years. ஓகே. இப்ப நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். வாட் டு யூ திங்க்? அப்ப நீதிமன்றத்தை நம்ப கூடாதுன்னு இல்ல நான் சொல்றேன். எங்க இப்ப இன்க்ளூடிங் ஹேமா கமிட்டில இன்னொரு ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா, இப்ப எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சு, இந்த ஆர்டிஸ்ட் யாருன்னு சுட்டி காட்டியாச்சு. ஓகே, இன்னும் இருக்கு. அது நடுவுல ஒரு பக்கத்தை காணுங்கிற மாதிரி ஒரு பெரிய பக்கமே காணாம போயிருக்காங்க. 36 பேஜா நான் தெரியல, நான் இது பண்ணல. நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும். அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? ஓகே, இந்த கேஸ் வந்து இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா வாட் இஸ் தி நெக்ஸ்ட்? இத ஃபார்ம் பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? கேஸ் வீக்கா இருக்குங்க, ப்ரூஃப் எங்க? வாட் இஸ் தி ப்ரூஃப்? அப்ப என்ன ரேப் பண்ண போகும்போது நான் என் கேமரா பிடிச்சி செல்ஃபி எடுத்துட்டு இருப்பேனா, இல்ல என்கிட்ட தவறா பேசும்போது செல்ஃபி எடுப்பேனா? இல்லையே. there will be அத வந்து கரெக்ட் பண்றது வந்து இமிடியேட் ஆக்ஷன். அந்த இடத்துல அந்த பெண்ணுக்கு அந்த தைரியத்தை நாங்க கொடுக்கணும்னு சொல்றேன். Thank you very much. Thank you. ஒரு குரூப் போட்டோ எடுத்துடலாம் மேம், நம்ம எல்லாரும் சேர்ந்து தாயம்மா குடும்பத்தாருடன். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.